அண்ணாமலை ஒரு லூசுங்க. அந்த பைத்தியக்காரர்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல தயாராக. அந்த அம்மா ஒரு லூஸ் தானுங்க. பிஜேபி என்றைக்குமே புள்ள பிடிக்கிற கூட்டங்க. ஏதோ ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் புள்ள பிடிக்க பார்ப்பாங்க. தமிழக மீனவர்களை வஞ்சிக்கின்ற அரசாங்க மோடியினுடைய பாஜக அரசு இப்போது இருக்கின்றது. மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், அவர்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்படுகிறது. மிக அவலமான சூழ்நிலையிலே மீனவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இதற்கு உரிய நிவாரணம் தேடாத அரசு தேர்தல் வருகின்ற நேரத்தில் ஒரு போலியான விளம்பரத்திற்காக இப்போது ராக்கெட் ஏவுதளத்தை தான் துவக்கி வைக்கிறேன் என்பதற்காக பகுதிக்கு செல்கிறார்கள். மீனவர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மத்திய மோடியினுடைய அரசு அவர்களை கிணத்திலே தள்ளிவிட்டு, பாலும் கிணத்திலே தள்ளிவிட்டு, அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்காமல் இப்படி ஒரு சாதாரண இலங்கை அரசிடமே மண்டியிடுகின்ற ஒரு நிலையை கையாளுகிறது. இந்த தமிழக மண்ணினுடைய சூழ்நிலையை மோடி புரிந்து கொள்ள வேண்டும், பாஜக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு எச்சரிக்கையாக எடுத்து மீனவர்களுடைய வாழ்விலே அவர்கள் விளக்கேற்ற வேண்டும். இல்லை என்றால் அந்த அனல் இந்த தேர்தலிலே தீப்பந்தமாக எரிந்து அவர்களை சாம்பலாக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. அவர்களை நான் எச்சரிக்கின்றேன். அதுதான் எங்களை மாற்றிட்டாங்கல்ல, இப்போ தான் வந்துட்டாங்கல்ல, இவங்க தீர்க்க வேண்டியது தானே. தீர்க்காதனால தான் ஆர்ப்பாட்டம், அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம். நிச்சயமாக அவர்களுடைய உரிமையை பாஜக மோடியினுடைய அரசு இலங்கையிடம் பேசி பெற்றுத்தர வேண்டும். இந்த மீனவர்கள் கொள்ளைக்காரர்களோ இல்லை அவர்கள் தீவிரவாதிகளோ கிடையாது. பரஸ்பரம் அவர்களுக்கான ஒரு ஒப்பந்தமோ இல்லை ஏதோ ஒரு டிப்ளமேட்டிக் என்று சொல்லக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்தி இந்த பிரச்சனையை தீர்த்து மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் சரி செய்ய வேண்டும். நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். மீனவர்களுக்காக என்றுமே காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும். இன்னும் பலகட்ட போராட்டங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் நடக்கும். தேர்தல் நேரத்தில் எதிரொலிக்கும். மக்கள் இவர்களுக்கு உரிய பாடம் கற்பிப்பார்கள். அண்ணாமலை ஒரு லூசுங்க. இந்த நேற்றெல்லாம் என்ன சோஷியல் வலைதளத்தில் என்னென்ன ஓடிச்சு நீங்களும் பார்த்துருப்பீங்க. முந்தா நேற்று ஒன்று சொல்லுவார், நேற்று ஒன்று சொல்லுவார். அந்த பைத்தியக்காரர்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல தயாராக. அந்த அம்மா ஒரு லூஸ் தானுங்க. எனக்கு அந்த அம்மா தெரியும், அதனால சொல்கிறேன். நேற்றுக்கு பாஜகவோட பொதுக்கூட்டத்தில் அதிமுக தலைவர்களை பற்றி மோடி பேசினாரு. ஆனால் அதிமுக தலைவர்களை அண்ணாமலை பேசுனால தான் கூட்டணியே உருவழிச்சு. ஆனால் அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராகவே மோடி பேசுனாரு இல்லை. அது ரெண்டு கட்சிக்குள்ளே ஒரு மாதிரி. பிஜேபி என்றைக்குமே புள்ள பிடிக்கிற கூட்டங்க. ஏதோ ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் புள்ள பிடிக்க பார்ப்பாங்க. ஏதோ இந்த நேரத்தில் இந்த பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு அஞ்சலி செலுத்தி அதிமுகவில் புள்ள பிடிக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. அது நடக்காது. இப்போ அதிமுகவில் யாராவது 1-2 பேர் கிடைப்பாங்களா? இது ஜெயலலிதாவை எம்ஜிஆர் புகழ்ந்தா அப்படியாவது 4 பேர் புள்ள பிடிக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. இந்த பிள்ளை பிடிக்கும் கூட்டத்தை பார்த்தெல்லாம் உங்களுக்கு தமிழகத்தில் எந்த கட்சியும் போய் விழுந்து விட மாட்டாங்க. அது ஏடிஎம்கேல இருக்கிற ஜெயக்குமாராக இருக்குன்னு நினைக்கிறேன். என் பேரில் யாரும் சொல்லலைங்க ஓப்பனாக. என் பேரில் யாருமே ஓப்பனாக சொல்ல வாய்ப்பும் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.